ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரேட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா தான். ஸோ மில்க் டெசர்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் மில்க் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால்கோவாவோட குவான்டிட்டி வந்து அளவு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஈஸியாகவும் உங்களுக்கு வேகமாகவும் வந்து இந்த ரெசிபி வந்து நமக்கு கிடச்சிரும் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா. ஸோ 1 லிட்டர் மில்க் வந்து நான் இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுதான் இந்த ரெசிபியோட ஒரு மெயின் டிப்பே அதுதான். ஸோ இப்போ நமக்கு வந்து பால் நல்லா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கலந்து விட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் அந்த மில்கோட ஃபேட்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம அந்த பாலோடையே மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அந்த பாலோட ஆடெல்லாம் சேரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது சேரவே விடக்கூடாது. நம்ம அதை வந்து மில்கோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் அடியிலையும் நமக்கு வந்து ஒட்டாமையும் பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்ம ஸ்பேச்சுலா நம்ம கரண்டிலையும் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் கழித்து தான் பால் வந்து இந்த கன்சிஸ்டன்ஸில் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாகவே பால்கோவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பேனில் வந்து நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டான பேன் எடுத்திங்கன்னா அந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் நல்லா வந்து ஒரு ப்ராடான பேன், அந்த ஹைட் வந்து கம்மியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்போ ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக அந்த ரெசிபி கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட பால்கோவாவோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கேஷ்யூ வச்சு இதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து குங்குமப்பூ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.